ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. விடாமுயற்சிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பிரேக் டவுன் படத்துடைய ரீமேக்கா இந்த படம் இருந்தாலும் ரைட்ஸே வாங்காம தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கவனக்குறைவா அஜாக்கிரதையா என்னன்னு தெரியல. முறைப்படி ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படங்கள் எல்லாமே அப்படிதான் நடக்கும். ஒரு கதையை தழுவி எடுப்பாரு, அப்படியே பயன்படுத்த மாட்டாரு. அப்படி இருந்தாலும் மெர்சல் படம் மூன்று முகத்தின் காப்பி. அப்போ அட்லி அவருடைய சம்பளத்திலேருந்து இவ்வளோ பெரிய தொகை எனக்கு தரணும், பெரிய அளவுக்கு பிரச்சனையாகுது. குறிப்பிட்டபடி சொன்ன தேதிக்கு விடாமுயற்சி வருமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை இதுல ஏற்பட்ட சட்ட சிக்கலை அவங்க தீக்காம போனா வேணா தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படமா உருவாக்கி அது இதுக்குள்ள கொடுத்துட முடியுமான்னா முடியும். முதல்ல சங்கத்தில் அவரை உறுப்பினராக அவங்க போய் சேர்த்துக்கணும். நிறைய இயக்குநர்கள் அதில் இருக்காங்க. இப்போ அங்கே போய் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் திரைக்கதையே கூட சில நேரம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பெரும் தொகையை அங்கேருந்து வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி தராங்க. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதவி இயக்குனர் போய் எழுத்தாளர் சங்கத்தில் இது என் கதை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு வைங்களேன், அவருக்கு லைஃப் அதோட முடிஞ்சிச்சு. திடீர்னு என்ன பண்ணுறாரு, விக்னேஷ் சிவன் இந்த சென்னையில் இருக்கிற செஸ்ஸு போட்டிகளுக்கான அந்த விளம்பர பிரிவை கவனிக்கிறாரு. அப்புறம் மனைவியோட சேர்ந்து இஸ்ரேல் போகிறது, சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையில் ஒரு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல சார். இவர் அலட்சியமாக இருந்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அஜித் என்ன பண்ணாரு, உங்கள் சௌகரியம் என்னவோ பார்த்துக்கங்க, நான் இதில் தலையிடல. படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம ஃபைனலாக பார்க்கணும். இப்போ இன்னும் பெரிய சவால் அவருக்கு தான் இருக்குது. ஏற்கனவே அனிருத் ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்காரு. இப்போ மொத்த படத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட போட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி கொடுங்கன்னா அது ஒரு பெரிய வேலை அவருக்கு. பெரிய நடிகர்களோ இந்த ஷூட்டிங் இங்கே வேணாங்க, இதை அங்கே வச்சுப்போம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னா வேறு வழியில் பண்ணித்தாங்க. அது உங்களுடைய எக்ஸ்பென்சிவே ரெண்டாக்கிடுச்சு. இப்படி ஒரு சிக்கலை உங்களுக்கு வந்திருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைபேச்சு அந்தணன் அவர். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அஜித்தே கடவுளே அப்படின்ற ஒரு வாசகம் சபரிமலை வரைக்கும் போயிட்டு போர்டு பிடிச்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்க, அப்டேட் வேணும் அப்படின்னு. அந்த விஷயம் அப்படியே இப்போ மாறி இருக்கு. ஐயோ பாவம் அஜித்தேன்ற மாதிரி விடாமுயற்சிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பிரேக் டவுன் படத்துடைய ரீமேக்கா இந்த படம் இருந்தாலும் அபிஷியலாக இவர் குளறுபடி பண்ணி மாற்றி எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சோம். கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு, அதோடைய ப்ரொடியூசருக்கு இல்லை எந்த ஒரு இதுவும் வாங்காமல் ரைட்ஸே வாங்காமல் தான் பண்ணியிருக்காங்க. 150 கோடி கேட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், அப்படி ஒரு தகவல் நம்ம வலைபேச்சில் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா, இது ஒரு கவனக்குறைவா அஜாக்கிரதையா என்னன்னு தெரியல. இது இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பட நிறுவனம், உள்ளபடியே அந்த கதையை தான் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா முறைப்படி ரைட்ஸ் வாங்கியிருக்கணும். ஏன்னா நீங்கள் படம் எடுத்த பிறகு அது விளம்பரமாக வெளியில் வந்த பிறகு அவங்க கேட்குற தொகை தான் நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ ஆரம்பத்திலே போய் நீங்கள் அவங்கள அணுகுனீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபா அவங்க கேட்டாங்கன்னா இன்னும் நீங்கள் குறைச்சி ஒரு 50 லட்சமாக கூட பேசி வாங்கிட்டு வந்துடலாம். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படங்கள் எல்லாமே அப்படி தான் நடக்கும். அவர் ஒரு கதையை தழுவி எடுப்பார், அப்படியே பயன்படுத்த மாட்டார். அப்படி இருந்தாலும் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட ஒரு தொகையை கொடுத்து அந்த ரீமேக் ரைட்ஸை அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தமிழ் படங்கள்லேயே தமிழ் படங்களை காப்பி அடித்து வந்திருக்கு, நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுக்கே இங்கே பல பிரச்சனைகள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதே காட்சி அடிக்கலைன்னா கூட கொஞ்சம் அப்படி ரிசம்பரன்ஸ் இருக்கும். அதுவே எனக்கு போயிருச்சு, எனக்கு இவ்வளோ காசு போயிருச்சு, உங்களால் இவ்வளோ நஷ்டம்லாம் சொல்கிற கதைகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அது இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாமே, மெர்சல் படம் 3 முகத்தின் காப்பி அப்படின்னு சொல்லிட்டார் தயாரிப்பாளர் 5 ஸ்டார் கதிரேசன். 3 முக படத்தை ரீமேக் பண்ணுறதுக்காக அவர் ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தார். இப்போ மெர்சல் படம் வந்தோடனே என் படத்தை தான் அதாவது 3 முக படத்தை தான் அவர் காப்பி அடிச்சிட்டாரு. அப்போ அட்லி இந்த அவருடைய சம்பளத்திலேருந்து இவ்வளோ பெரிய தொகை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புகார் கொடுத்து அட்லி நேராக வர வச்சு பெரிய அளவுக்கு அது பிரச்சனையாக்குனாங்க. பட் அட்லி நான் முடியாது, என்னுடைய கற்பனை வேற, இது வேறன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டார்.
எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருந்தால் கூட அதனால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிற ஒரு இடத்துல அந்த படத்தை அப்படியே அடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த டீசர் வந்தப்போ பார்த்துருப்பீங்க, தெரியும். நீங்கள் அந்த படம் பார்த்தவங்களுக்கும் இந்த படம் இது பார்த்தவங்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒன்றுதாங்கிறது தெரியும். ஸோ அப்போ அவ்வளவு ஒற்றுமை இருக்கும்போது ஒருவேளை தழுவி எடுத்திருந்தா கூட சரி, நேரடியாக எடுக்காமல் எப்படி இருந்தாலும் வாங்கி வைக்கிறது தானே கரெக்டாக இருந்திருக்கும். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்கங்கிறது தான் இப்போதைக்கு வர தகவல். இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுல வந்து குறிப்பிட்டபடி சொன்ன தேதிக்கு விடாமுயற்சி வருமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. வருமா? வந்துடும், கட்டாயம் வந்துடும். இப்போ ஆக்சுவலாக 7ஆம் தேதியிலேருந்து அஜித் நடிக்கிறார். 7th நான் டேட் தரேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து மலமலர்னு முடிச்சிருவாங்க. இப்போ அதிகபட்சம் வந்து ஒரு 10 நாள் கேட்குறாரு, ஒரு 6 நாளில் முடிச்சிருவாங்கன்னு வைங்களேன். ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து 10 நாள்லாம் டைம் இல்லை, நீங்கள் 6 நாளில் முடிங்கன்றாங்க. அது இன்னும் கூட குறைவாக முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அஜித் வந்து அப்படி சைமல்டேனியஸாக இப்போல்லாம் முன்ன மாதிரி டப்பிங் தியேட்டருக்கு வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. முன்னெல்லாம் அஜித் வந்து ஏவிஎம்மில் ஒரு டப்பிங் தியேட்டர் இருந்துச்சு, அங்கே வருவார். அஜித் எப்போ வருவார்னு ஒரு பெரும் கூட்டம் அங்கே காத்திருக்கும். ஏன்னா எப்போ அஜித் வந்தாலும் அவர் நீண்ட காலமாக பார்க்குற நண்பர்கள் அங்கே பார்த்தாருன்னா ஒரு சின்ன சின்ன உதவிகளை அவர் செய்வார். அப்படி தான் வந்து ஒரு உதவி இயக்குனர் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு ஒரு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, வண்டியெல்லாம் சக்கர சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் அங்கே வரும்போது ஒரு கூட்டம் அவரை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். பட் அதற்கும் தற்போது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. என்னென்னா இந்த மொபைல் டப்பிங் வந்துருச்சு. அவர் யார் பேசணும்னாலும் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் பேச வைக்கிற ஒரு முறை அது. அது ரொம்ப இப்போ பல பேருக்கு வசதியாக இருக்கு. அசுரன் படத்துக்கே வந்து வெற்றிமாறன் தான் சொல்லுவார். ஆமாம், இப்போ அஜித் வந்து இந்த படத்துக்கும் அதில் தான் பேச போகிறாருங்கிற தகவல்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அப்படி சைமல்டேனியஸாக முடிச்சுட்டு போனாங்கன்னா கட்டாயமாக விடாமுயற்சி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சட்ட சிக்கல் இதில் ஏற்பட்ட சட்ட சிக்கலை அவங்க தீக்காமல் போனால் வேணா தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு படமாக உருவாக்கி அது இதுக்குள்ளே கொடுத்துட முடியுமான்னா முடியும். ஓகே சார். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே இந்த கதை திருட்டு இல்லை வந்து இந்த கதை தழுவலில் வந்து நிறைய பேர் சிக்குவாங்க. அதில் டாப் 10லேருந்து லோயரில் இருக்கிற எல்லா இயக்குனருடைய பேரும் அடிபடும். அதில் முக்கியமானவர் வந்து ஏஆர் முருகதாஸ். எந்த படம் எடுத்தாலும் இந்த படம் என்னுடைய காப்பின்ற ஒரு பேச்சு வரும். என்ன ஆக்ட் சட்டம் என்ன சொல்லுது? ஒரு கதை திருடு போகாமல் இருப்பதற்கு வருங்காலத்தில் வரக்கூடிய இயக்குனர்கள் என்னதான் செய்யணும்? எழுத்தாளர் சங்கத்தில் முதல்ல ஸ்கிரிப்டை பதிவு பண்ணணும். முதல்ல சங்கத்தில் அவரை உறுப்பினராக அவங்க போய் சேர்த்துக்கணும். அது இப்போ இந்த சென்னையில் அந்த சங்கம் இயங்கிட்டு இருக்கு, பாக்கியராஜ் தலைமையில் இயங்கிட்டு இருக்கு. நிறைய இயக்குனர்கள் அதில் இருக்காங்க. இப்போ அங்கே போய் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கதையை இன்னொரு எடுத்து பயன்படுத்தினா நீங்கள் அங்கே போய் உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் அங்கே எடுத்து பார்க்கலாம். ஏற்கனவே சினாப்சிஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க, உங்கள் திரைக்கதையே கூட சில நேரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒப்பிட்டு என்னுடைய படம் தான் நீங்கள் உறுதியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும் தொகையை அங்கேருந்து வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி தராங்க. அதே நேரத்தில் இன்னொரு சிக்கல் இதில் இருக்குது. எப்போவுமே வந்து பாதிக்கப்பட்டவர்களை தான் மேலும் பாதிக்க வைக்கிற சூழல் இங்கே அரசியல்லையும் இருக்குது, சினிமாவிலையும் இருக்குது. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதவி இயக்குனர் போய் எழுத்தாளர் சங்கத்தில் இது என் கதை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு வைங்களேன், அவருக்கு லைஃப் அதோட முடிஞ்சுது. அவர் வந்து எந்த தயாரிப்பாளரும் கிட்ட சேர்க்க மாட்டார். ஏன்னா இவர் வந்து ப்ராப்ளமேட்டிக் பர்சன். இவர் வந்து பிரச்சனைகளை பிரஸுக்கு கொண்டு போகிறாரு, பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகிறாரு. இப்போ இவ்வளோ பெரிய புகார் கொடுத்துருக்குறாரு. அப்போ இவரை வச்சு படம் பண்ணோம்னா நாளைக்கு ஏதோ ஒன்று நம்ம ஒன்று தவறாக நடந்துக்கிட்டோம்னா இவர் வந்து மீடியாவுக்கு போவார் அல்லது வந்து சங்கத்தில் போய் முறையிடுவார். அதனால் இவருக்கு யாரும் படம் கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்கவுங்க ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே பல பேர் வந்து தன் கதை போகிறத கண்ணெதிர பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறவங்களாம் இங்கே இருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் தான் கோபிநாயனார் மாதிரி வெளியே வந்து பேச, கொஞ்சம் பேர் வெளியில் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்க, நீ என்ன தடுத்தாலும் நான் வருவேன்டா அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சொல்லிடுவாங்க. அப்படி நினைக்காத சில பேர் எதுக்கு வம்பு, இந்த தடவை அடிக்கிறாங்க அடிச்சுட்டு போனா வேற படம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சூழல் இருக்குது. நம்ம சம்மந்தம் இல்லாத நம்ம இதை சொல்கிறோம்னா இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயத்தை நான் கேட்க வந்ததுக்கு காரணம் இந்த கதையினுடைய தேர்வு வந்து மகிழ் திருமணியினுடைய தேர்வு இல்லை, இது வந்து லைக்கா நிறுவனத்தினுடைய தேர்வு அப்படின்னு வலைபேச்சில் சொல்லியிருந்தீங்க. இது எந்த அளவுக்கு இல்லை? ஆக்சுவலாக இதில் என்னென்னா இப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது. இப்போ லைக்காவுக்கு என்னென்னா விக்னேஷ் சிவனை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் ஒரு லைனை அஜித்துக்கு சொல்கிறாரு, அது பிடிச்சிருக்கு. இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு கதையை கொடுக்குறாரு, அதுவும் பிடிச்சிருக்கு. இன்ட்ரோலுக்கு பிறகு அவர் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து ஆரம்பத்தில் நடந்தது. திடீர்னு என்ன பண்ணுறாரு, விக்னேஷ் சிவன் வந்து இந்த சென்னையில் இருக்கிற செஸ்ஸு போட்டிகளுக்கான அந்த விளம்பர பிரிவை கவனிக்கிறாரு. அப்புறம் மனைவியோட சேர்ந்து இஸ்ரேல் போகிறது, பிரேசில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையில் வந்து ஒரு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல.
இப்போ லைக்கா வந்து இந்த செகண்ட் பார்ட்டை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படிங்கும்பொழுது அவர்கிட்ட கண்டென்ட் இல்லை. இப்போ அவங்க வந்து திகைச்சு போயிடறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அஜித் டேட்டை கொடுத்துட்டாரு, அவர் வர்ற தேதிக்கு படம் ரெடி பண்ணணும்னா இவர்கிட்ட கண்டென்ட் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நாங்கள் வந்து உங்களை இவ்வளோ நம்பணுமே அப்படின்ட்டு அஜித்திட்ட போய் அவங்க முறையிடுறாங்க. சார் இவர் வந்து அலட்சியமாக இருந்துட்டார், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் வந்து சொன்னதுனால நம்ம இவரை வச்சுக்கிட்டோம், நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வேறு இயக்குனரை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லும்போது அஜித் என்ன பண்ணார், உங்கள் சௌரியம் என்னவோ பார்த்துங்க, நான் வந்து இதில் தலையிடல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் விக்னேஷ் சிவனை தூக்கிட்டு வேற ஒரு இயக்குனரை தேடுறாங்க. அப்போ நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணுறாங்க, இவர் சரியாக இருக்கும் அவர் சரியாக இருக்கும்லாம் பேசும்போது அதுக்கே கொஞ்சம் டைம் போயிடுது அவங்களுக்கு. அப்புறம் அதில் வந்து மகிழ் உள்ள வராரு. அவருக்கு வந்து இதில் ஃபிஷர்மேன் கோவில் வந்து ஒரு பெரிய சூட்டு போட்டு கொடுக்குறாங்க. அங்கே உட்காந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கதையோட வந்து அஜித்திட்ட சொல்கிறாரு, செட் ஆகலை, லைக்காவுக்கு வந்து பிடிக்கல. அப்படியே காலம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் படத்தை முடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற சூழல் வரும் பொழுது சரி ஒரு படத்தை ரீமேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இதை வந்து லைக்கா சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது அஜித்துக்கும் பிடிச்சிருக்கு, மகிழ் திருமேனிக்கும் ஓகே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து உள்ளே கொண்டு வராங்க. இப்போ அந்த அந்த படம் வந்து அஜர்பைஜானில் நடக்கணும்னு சொன்னது அஜித். அதில் வந்து லைக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. என்னென்னா, இங்கே நீங்கள் துபாயிலையோ அல்லது வேறு ஊர்கள்லையோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா செலவு வந்து இவ்வளோ எழுத்திருக்காது. பட் அஜர்பைஜான்ங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான. திரைக்கதையை முடிவு பண்ணுறது வந்து இயக்குனர் தானே முடிவு பண்ணுவார். இல்லை திரைக்கதையெல்லாம் ஓகே. இப்போ அஜித் மாதிரி பெரிய நடிகர்களோ விஜய் மாதிரி பெரிய நடிகர்களோ இந்த ஷூட்டிங் இங்கே வேணாங்க, இது அங்கே வச்சுப்போம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னா வேறு வழி இல்லை, பண்ணி தாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அஜித் ஏதோ வந்து அஜர்பைஜான் நல்லா இருக்குது பண்ணலான்னு சொல்லிட்டாரு போட்டுருக்கு. அது வந்து இவங்களுடைய எக்ஸ்பென்சிவே ரெண்டாக்கிடுச்சு, இன்னொரு மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பொருளாதார அழுத்தம் வருது. அப்புறம் நடுவில் பல பிரச்சனைகள். இதில் வந்து படம் தள்ளி தள்ளி போய் இன்றைக்கி வந்தே ஆகணுங்கிற சூழலில் இப்படி ஒரு சிக்கல் அவங்களுக்கு வந்திருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில, பட் சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் எப்படி அந்த அவுட்புட் பார்க்கும்போது அஜர்பைஜான் போனது சரிதான்ற மாதிரியான ஒரு பார்வை. ஆமாம், நிச்சயமாக அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நல்லா தான் சார். இதெல்லாம் இருக்கட்டும், இப்போது விக்னேஷ் சிவன் அவர்கள் பேசின செய்தியே நீங்களும் பார்த்துருப்பீங்க கூட. ஆவேசம் மாதிரி ஒரு கதையை நான் வச்சிருந்தேன், எப்படி வந்து ஃபகத் ஃபாசில வந்து வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி நானும் வச்சிருந்தேன், அஜித்தை வந்து அந்த ஒரு கேரக்டரில் வச்சிருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்றதுனால வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தேன் சார். அப்போ இது பொய்யா? இல்லைங்க, எப்படி இருந்தாலும் ஒரு ஹீரோ இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தயாரிப்பு நிறுவனம் அதில் தலையிடாது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இன்றைக்கி ஏன் சினிமா வந்து சில நேரங்களில் தள்ளாட்டம் போடுதுன்னா கதையை தீர்மானிக்கிற சக்தியாக ஹீரோக்கள் இருக்காங்க. அதுதான் முன்ன வந்து ஒரு காலத்தில் அது வந்து தயாரிப்பாளர் கையில் இருந்துச்சு, அப்புறம் இயக்குனர்கள் கைக்கு வந்துச்சு, இன்றைக்கி ஹீரோக்கள் கைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அவங்க எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்னா இந்த படம் நடந்திருக்கும். இப்போ அஜித்துக்கு பிடிச்சிருந்தது, லைக்காக தான் மாற்றிருச்சுன்னு விக்னேஷ் சிவன் சொல்கிறதுல உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஜித்துக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு தான். நீங்கள் அங்கே வந்து சார் நான் முடியாது சார் அப்படின்னு அஜித்துட்டு சொன்னீங்கன்னா அவர் முடியாது சார்ன்ட்டு போயிடுவார், அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு இக்கட்டான சூழலை லைக்கா ஏற்படுத்திக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ விக்னேஷ் சிவன் சொல்கிறத நம்ம வந்து முழுக்க உண்மைன்னு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் விடாமுயற்சியை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிக்கல் ஒன்று நீங்களே பார்த்துருப்பீங்க. அனிருத்துடைய இசை நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் பேசினாலும் கூட இது வந்து ரொம்ப வந்து பேக்வர்டாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அதில் ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க, டீசர் வந்தது எனக்கே தெரியாது, இப்போ பண்ணி மியூசிக் போடுங்கன்னு கொடுத்துறாங்க, அதனாலலாம் பண்ணி கொடுத்துறாங்க, அனிபுரோ மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு இருந்தது. என்ன நடந்தது? ரொம்ப அவசரமாக போடப்பட்ட. இல்லை அப்படி சொல்ல முடியாது. என்னென்னா இப்போ எப்போவுமே ஒரு படைப்பு வரும்பொழுது அதற்கு வந்து பல விமர்சனங்கள் இருக்கும். அது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். நீங்கள் ஒரு படம் முழுமையாக வரும்பொழுது அவர் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்து தான் அந்த முடிவுக்கு நம்ம வரணும். நடுவில் வர்ற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பெருசாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ட்ரெய்லருக்கோ ஒரு டீசருக்கோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் பெருசாக இல்லை. நீங்கள் படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம ஃபைனலாக பார்க்கணும். இப்போ இன்னும் பெரிய சவால் அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த நெருக்கடி பொங்கலுக்கு வரணுங்கும் பொழுது ஏற்கனவே அனிருத் வந்து ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்போ மொத்த படத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட போட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி கொடுங்கன்னா அது ஒரு பெரிய வேலை இருக்குது. இது வந்து நீங்கள் வர ரெடி பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு காலத்தில் கொண்டு வந்து கொடுத்து இது வரைக்கும் பண்ணுங்கள் சார் அப்படின்னா கூட பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அது ஒரு பெரிய அவருக்கு அதே ஒரு இதுவாக இருக்கும், பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. பட் இந்த நேரத்திலேயே அவர் ரொம்ப நீங்கள் மன ரீதியாக காயப்படுத்துனீங்கன்னா
அதில் பாதிக்கும். அப்போ அஜித் ரசிகர்கள் அமைதியாக இருப்பது நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஓகே, கருத்துக்களை வந்து நேரத்தை வந்து மிக்க நன்றி.